தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. பருவமழை பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும். ஆளுநர் RN ரவி உடனான 12 நிமிட சந்திப்பில் விஜய் வலியுறுத்தல். ஆளுநருக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கிய விஜய். பாரதியார் கவிதை தொகுப்பை விஜய்க்கு வழங்கினார் ஆளுநர். ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர்கள் சந்திக்காத தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தூரத்தில் நின்று கையை அசைத்துவிட்டு காரில் ஏறி சென்றார். பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை சந்தித்து விஜய் பேசியதை வரவேற்பதாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை வைத்து டெல்லி பாஜக அரசியல் செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு குற்றச்சாட்டு. செய்தியாளர்களை சந்திக்காமல் விஜய் எலைட் அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு இனி மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி. தூத்துக்குடியில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு எந்த தடை வந்தாலும் உடைப்பேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. புதுமை பெண்களை உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது படிங்க படிங்க படிங்க. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன், நம்ம அரசு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு FIR வெளியாக தொழில்நுட்ப கோளாறே காரணம். தமிழக அரசுக்கு பதிலளித்த தேசிய தகவல் மையம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரனை 10 நாட்களில் காவல் எடுத்து விசாரிக்க போலீஸ் மனு தாக்கல். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விரைவில் மனு மீது விசாரணை. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் 19,000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள். பொது இடங்களில் பட்டாசு வெடிக்க தடை என்றும் மாநகர காவல் ஆணையரகம் அறிவிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை. உண்மை கண்டறிய அமைக்கப்பட்ட 2 நபர் குழு விசாரணையை தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டி தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுகவினர் போராட்டம். பல்வேறு இடங்களில் போராடியவர்கள் கைது. மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. இல்லாத சாரை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சாடல். சென்னையில் அனுமதி பெறாத இன்டர்நெட் கம்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம். மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் பதவியேற்பு. நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் பூட்டிய அறையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர்.
கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படக்கூடிய நேரம் மாற்றம் 9:58க்கு பதிலாக 10 மணி 15 நொடிகளுக்கு ஏவப்படும் என்றும் அறிவிப்பு. பாம்பை கையில் சுற்றி படம் காட்டி மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய யூடியூபர் TTF வாசன். வீடியோ வெளியான நிலையில் விலங்கு ஆர்வலர்கள் அதிர்ச்சி, வனத்துறையினர் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மனு அளித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இது தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்தார். அப்போது ஆளுநருக்கு திருக்குறள் புத்தகத்தை விஜய் வழங்கினார். விஜய்க்கு பாரதியார் கவிதைகள் புத்தகத்தை ஆளுநர் RN ரவி வழங்கினார். இந்த சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 12 நிமிடங்களுக்கு நடைபெற்ற இந்த சந்திப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் குறித்து ஆளுநரிடம் விஜய் முறையிட்டார். மேலும் சட்ட ஒழுங்கு குறித்து ஆளுநரிடம் விஜய் மனு அளித்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்களை விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வந்த விஜய் அங்கிருந்தவர்களை பார்த்து கையசைத்துவிட்டு சென்று விட்டார். ஆளுநருடனான சந்திப்பு குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் ஆனந்த் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அவற்றை பரிசீலிப்பதாக கூறியதாகவும் ஆனந்த் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் என்று மாநில குற்ற ஆவண காப்பகத்திற்கு தேசிய தகவல் மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் IPCயில் இருந்து BNS சட்டத்திற்கு தரவுகள் மாற்றப்பட்டதால் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு FIR பொது வெளியில் தெரியும்படி பிழை ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது.